ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கிச்சன் சிங்கில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது கூடவே எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் மேலே செவரில் நிறைய ஒட்டடை இருக்குது. ஆனால் வீட்டில் ஒட்டடை குச்சி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாப் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பழைய சாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த சாக்ஸை மாப்புக்குள்ளே போட்டு விட்டுடலாம். உங்கள் வீட்டில் பழைய சாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்படையே தேவையில்லை. ஏதாவது ஒரு பழைய துணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி மாப்புக்கு மேலே சுற்றி நீங்கள் போட்டு விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் அல்லது ஏதாவது ஒரு கயிறை வச்சு கூட கெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம வீட்டில் மேலே செவரில் நமக்கு கை எட்டாத தூரத்தில் எங்கெல்லாம் ஒட்டடை இருக்கோ அங்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் ஒட்டடை குச்சி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. சில பேர் வீட்டில் டோர் என்ன தான் காற்றடித்தாலும் முன்னாடி பின்னாடியும் ஆடாமல் இருக்கிறதுக்காக அடியில் லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. சில டோரில் அந்த லாக் இருக்காது. எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி லாக் இல்லை. இந்த மாதிரி லாக் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலியான டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதை தூக்கி போடாமல் நம்ம டோர் என்ன தான் காற்றடித்தாலும் முன்னாடியும் பின்னாடியும் ஆடாமல் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டுட்டு இதை டோரில் அடியில் இந்த மாதிரி சொருகி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் மூவ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. என்ன தான் காற்றடித்தாலும் டோர் முன்னாடியும் பின்னாடியும் ஆடாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம நெயில் பாலிஷ் போடும்போது திடீர்னு கை தவறி நம்ம கீழே கொட்டிடுவோம். நம்ம கொட்டலைனாலும் நம்ம வீட்டு குழந்தைங்க நெயில் பாலிஷ் போடும்போது இந்த மாதிரி கீழே கொட்டி வச்சுருவாங்க. அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிடும். பாருங்கள், நான் தொட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி எவ்வளோ காஞ்சிருந்தாலும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை சீனி தான். இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரையை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நெயில் பாலிஷ் எதில் கொட்டியிருக்கோ அதுக்கு மேலே இந்த மாதிரி சீனியை நல்லா போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி சர்க்கரையை நல்லா போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது நீங்கள் ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி சர்க்கரையை இந்த நெயில் பாலிஷ் மேலே போட்டு நல்லா தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் எங்கே கொட்டிச்சுனே தெரியாத அளவுக்கு காணாமலே போயிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த நெயில் பாலிஷ் அழகாக ரிமூவ் ஆகி வருது. இந்த மாதிரி சர்க்கரையை மேலே மேலே போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த நெயில் பாலிஷ் எந்த இடத்துல கொட்டிச்சுனே அடையாளம் தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடுச்சு. எதில் கொட்டிச்சுனே நமக்கு கண்டே பிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். இனி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் கொட்டிடுச்சுன்னா கவலையே படாமல் இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த சர்க்கரை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி குப்பையில் போட்டுடலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நெயில் கட்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வாங்கிட்டு வரும்போது நம்மளோட நகத்தை நல்லா வெட்டுங்க. ஆனால் நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா நம்மளோட நகத்தை சரியாகவே வெட்டாது. அந்த மாதிரி நெயில் கட்டர் சரியாக வெட்டலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நான் ரெண்டாக மடித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம நெயில் கட்டரை உள்ளே விட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விடும்போது நெயில் கட்டர் நல்லா ஷார்ப்பாகிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நகம் வெட்டி பாருங்கள், நகம் நல்லா வெட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நகம் எந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக வெட்டுதுன்னு. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து டிப் என்னன்னு பார்க்கலாங்க.
கத்திரிக்கோல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது நல்லா ஷார்ப்பாக வெட்டும். ஆனால் நாளாக ஆக பார்த்திங்கன்னா இதோட ஷார்ப்னஸ் வந்து போயிடும், சரியாகவே வெட்டாது. அந்த மாதிரி கத்திரிக்கோல் சரியாக வெட்டலை அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலியான மாத்திரை அட்டை இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு நல்லா வெட்டி விடுங்க. இந்த மாதிரி மாத்திரை அட்டையில் வந்து கத்திரிக்கோலை வச்சு நல்லா வெட்டி விடும்போது கத்திரிக்கோல் வந்து நல்லா ஷார்ப்பாயிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எதையாவது கட் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ஷார்ப்பாக கட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற கத்தியுமே பார்த்திங்கன்னா நாளாக ஆக அதோட ஷார்ப்னஸ் வந்து போயிடும், சரியாகவே நமக்கு வந்து வெட்டாது. அந்த மாதிரி கத்தி வந்து சரியாக வெட்டலை அப்படின்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விடும்போது நீங்கள் கடையில் வந்து சாணம் பிடிச்சா எந்த அளவுக்கு கத்தி நல்லா கூர்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு கத்தி நல்லா கூர்மையாக ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தி வந்து சரியாக வெட்டலை, ஷார்ப்பாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பீங்கான் டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து காஃபி டீ குடிக்கிற பீங்கான் டம்ளர் இருந்துச்சுன்னா அதை வந்து மாற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. பீங்கான் டம்ளர் இல்லைனாலும் நீங்கள் வந்து பீங்கான் பவுல் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடும்போது கத்தி நல்லா ஷார்ப்பாயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. 7th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஒரே ஒரு பலூன் இருந்தால் போதுங்க, கிச்சன் சிங்க் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சிசரை வச்சு பலூனோட எண்டில் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து டேப்பில் மாட்டி விட்டுறலாம். பொதுவாக நம்ம வந்து கிச்சன் சிங்க்கு அப்புறம் கிச்சன் ஸ்லாப்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி விடுவோம். தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் அல்லது நம்ம வந்து மக்கில் வந்து தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி நம்ம வந்து கோரி கோரி ஊற்றுவோம். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கையுமே ரொம்ப வலிக்கும். இந்த மாதிரி ஒரு பலூன் இருந்தால் போதுங்க. இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் இந்த தண்ணி வந்து எங்கெல்லாம் போகுதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் வந்து சிங்க்கும் க்ளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி கிச்சன் ஸ்லாப்லேயும் கூட இந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்து வருதுன்னு. இந்த மாதிரி எல்லா பக்கமுமே இந்த தண்ணி வந்து போகும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி பலூன் யூஸ் பண்ணி நீங்கள் சிங்க்கும் ஸ்லாபும் நல்லா கழுவி விட்டதுக்கப்புறமா பலூனை கலத்தி நீங்கள் தனியாக வச்சுட்டு நீங்கள் எப்போ வந்து கழுவ போகிறீங்களோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 8th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. கிச்சன் சிங்கில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு வந்து நான் கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தாத ஏதாவது ஒரு பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவு சேர்த்திங்கனாலே போதுங்க. அடுத்ததாக இதில் வந்து பாதி டம்ளர் அளவுக்கு நல்லா சூடாக தண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம வீட்டில் வந்து டானிக்லாம் எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா, இனி வந்து அதை தூக்கி போடாதீங்க. டானிக் வந்து நீங்கள் எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறதுனால எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஈஸியாக கலந்துடுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டு கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளே ஊற்றி விட்டுருங்க. நைட் நேரத்தில் வந்து இந்த மாதிரி கிச்சன் சிங்க்கு பாத்ரூம் சிங்க்கு அதோட ஓட்டை வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து நீங்கள் வந்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க.
10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சூடாக 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டைக்குள்ளே ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால இந்த மஞ்சள் தூளோட வாடை, நம்ம சேர்த்துருக்க டானிக்கு, இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதே போல் நீங்கள் பாத்ரூமில் இருக்கிற சிங்க்லேயும் ஊற்றலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.